அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய ஆசர் சஹீஹுல் புகாரிலையும் கழுத புலியாக லபாஆக மாற்றி நரகத்தில் தள்ளப்படக்கூடியவர் என்பதாகவும் வந்திருக்குது. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தகப்பனா அல்லது தகப்பனோட கூட பிறந்தவராங்கிறதுல உலமாக்களிடத்தில் அதிகமான கருத்து வேற்றுப்பாடுகள், குறிப்பாக முத்தக்கல்லிமூன்கள் அதாவது அகீதாவுடைய உலமாக்கள்கிட்ட இதில் 2 விதமான கருத்து இருக்குது. அதில் அதிகமானவங்க அதாவது அஷ்ஆரி அகீதாவில் உள்ளவங்க, ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான இமாம்கள், இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி, அதே போல் ஜலாலுத்தீன் சுயூத்தி, இன்னும் பல உலமாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அல்ல, பெற்ற தந்தை அல்ல, அவர் வளர்த்த தந்தை என்பதாகத்தான் சொல்கிறாங்க. இந்த அகீதாவைத்தான் நாங்களும் ஓதினோம். எங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஒரு நபியுடைய, அல்லாஹுடைய நேசருடைய, நண்பருடைய தகப்பனை நரகவாதி என்று சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் எனக்கும் இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்குரிய தகுதியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தகப்பன்ற விஷயத்துலையும் அதே மௌகிஃப் தான், அதே நிலைப்பாடு தான் எங்களுக்கும். அது அல்லாஹுடைய கையில் உள்ள விஷயம். அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாசி ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம், என் நபிமார்களுடைய தாய் தகப்பன். ஆகையால் இந்த கருத்து அதாவது என்னுடைய ஒரு பழைய பயான் உண்டு. அதாவது நான் ஓதி முடிஞ்ச புதுசில் செய்த பயான்னு நினைக்கிறேன். இப்போ தான் பயானுக்கு பொதுவாக போக ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் ஒரு வெளியான புதுசில் எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்ச ஒரு பயான், அந்த பயானோட வீடியோக்கள்லாம் என்கிட்ட கிடையாது. எங்களோட பேஜையும் ரன் பண்ணுறது வேறு வேறு ஆக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் பயானுகள் போடுறது எல்லாம் செய்கிறது. முழுமையான கண்ட்ரோல் என்னிடத்துல மட்டும் இல்லை. அதில் அதை போல் ஒரு பயான் தொண்டில் நான் முன்னுக்கு பின்னுக்கு பேசின ஒன்றுமே இல்லாமல், நான் கிட்டத்தில் நடந்த பயான்கள்லேயும் கூட ஒரு சில இஜ்திமாக்கள்லேயும் கூட நான் அதை தெளிவாக பேசியிருந்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெத்த தகப்பன் என்று உறுதியாக சொல்ல இயலாது. உலமாக்கள் 2 கருத்திருக்கீண்டு வச்சு அந்த ஹதீஸுக்கு தான் நான் தர்ஜுமா செஞ்சுட்டு போனேன். ஆனால் அதை சிலவங்க அதை துண்டை மட்டும் எடுத்து இந்த தாய் தகப்பன் பெத்த தகப்பன் சொல்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை நரகவாதி என்று சொன்னதாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் என்ன மேலும் மேலும் மன்னிக்கணும். அப்படியான கருத்தில் நான் இல்லை, எப்பவும் இல்லை. எங்களோட உஸ்தாதுமார்கள் அகீதா ஓதி முக்கியமான இலங்கையில் முக்கியமான உலமாக்கள்கிட்ட நான் அகீதா ஓதி இருக்கிறோம். பிரபல்யமான அகீதாவுடைய விஷயத்தை ரொம்ப பிரபல்யமானவங்களோட பேரை சொல்கிறது சில நேரம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ரொம்ப திறமையான உஸ்தாதுமார் எங்களுக்கு அகீதா ஓதி தந்தவங்க. ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும், ஹயாத்துல் இஸ்லாம்லேருந்து தொஃபத்துல் முரீத் வரைக்கும், சனுசியா வரைக்கும் எங்களுக்கு ஓதி தந்தவங்க எல்லாம் பிரபல்யமான உலமாக்கள். அடுத்தது அகீதாவில் ரொம்ப ஆழமானவங்க. அவங்க யாருமே இந்த கருத்தில் இல்லை. அதே போல் நாங்களும் அந்த கருத்தில் இல்லை. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வுடைய முடிவில் என்ன நடக்குமோ அது நடந்துட்டு போகும். ஆனால் யாரையும் நரகவாதி ஆக்கிற உரிமை, யாரையும் சொர்க்கவாதி ஆக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்களும் ஆதரவு வைக்கிறோம். சில ஹதீஸ்களை வச்சு, சில உலமாக்களோட கருத்துக்களை வச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை பரிசுத்தமானது என்பதாக சஹீஹான ஹதீஸ்களில் பலது வந்திருக்குது. அப்போ முஷ்ரிக்குன்னு வரப்போகல நஜீஸ், பரம்பரையில் உள்ள எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரையில் உள்ள எல்லாருமே சுத்தமானவங்க என்று வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தாக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் தாக்கும். ஆகையால் இது நாங்கள் வாய் திறக்கவே முடியாத ஒரு விஷயம். அல்லாஹ் என்ன மேலும் மேலும் மன்னிக்கணும், காப்பாற்றணும். குழப்புறதுக்கு மக்களை இப்படியெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம். அல்லாஹ் அவங்களுக்கு நேரான வழியை காட்டட்டும். سلمت قلبي يا ربي لتغسله رفعته لك من خوفي فأنت له تعبت مني فكم أسرفت أتعبه وعدت نحوك من هو كان لتحمله الذنب يثقله والعشق يحرق فأين أمضي وحول الوزر والوله يا رب خذوا إلي الآن إن به شوقا يرتل في حزن تبت له فكل نبضة حب في